எல்லாம் காலையில் வந்து என்ன பண்ணுறீங்க? நாங்கள் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வயலுக்கு தாங்க வந்திருக்கோம். அதாவது கரம்பு அப்படின்னு சொல்லலாம், வயலும்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த மக்காச்சோளம், அப்புறம் அந்த கடுகுல இந்த கடுகு எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொரிஷத்தேல் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த ஆயில், அதை வந்து செடி போட்டிருக்கோங்க. பார்க்கலாம், அந்த செடி தாங்க பார்க்கலான்னு வந்திருக்கேன். பார்க்கலாம் வாங்க அந்த செடியெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. காலையில் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களாங்க? இங்கே பாருங்க, தெரியுதுங்களாங்க இந்த செடியோட வேலை? இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் இந்த செடி வந்து தெரியுதுங்களாங்க, எல்லோ கலரில். இந்த மாதிரி தாங்க பூவெல்லாம் பூத்துருக்கு பாருங்கள், நீட்டாகவும் தெரியுதுங்களாங்க. இதெல்லாம் வந்து வளர இப்போ இதுலேயே வந்து பூச்சிலாம் வேறு வச்சிருச்சுங்க. செடியிலலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு செலவழிக்கவே வந்து சரியாக போயிட மாட்டிருக்கு பணம்லாம். பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா? காலையில் அப்படி லைனாக இங்கெல்லாம் வந்து செடி பாதி வராமையும் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து வேறு ஒரு செடி போட்டிருக்கோங்க. அந்த செடி பேர் வந்து ஒயிலாக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவும் வந்துச்சுன்னா வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக கட்டுறேன். இந்த கொத்தமல்லி செடி மாதிரி தாங்க இருக்கும். அது வந்து வாசனையாக இருக்கனால அது வந்து பேர் தெரியல பாருங்கள். இதெல்லாம் வந்து முள்ளங்கி செடிங்க, தெரியுதுங்களா? பாருங்கள், இதுலேயே ஒவ்வொன்றும் முள்ளங்கியும் போட்டிருக்கோம் வீட்டுக்கு, அதாவது வீட்டுக்கு சாப்பிட தேவையானது. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு? நீங்களாம் இந்த மாதிரி செடி வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவில் வந்து பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் சொல்லுங்கள். ஏன்னா அந்த அப்போ தானே எனக்கு தெரியும் இல்லைங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நீட்டாக. பாருங்கள் இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 9 மணி ஆச்சுங்க. பாருங்கள் எங்களோட வயல் ஃபுல்லாகவே இல்லை எப்படி இருக்குன்னு. இப்போ இனிமே தாங்க செடியெல்லாம் வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வளர்ந்துச்சிங்கன்னா எல்லாம் வந்து காடு மாதிரி ஆகிடும் இல்லைங்களா? அப்போ வந்து எல்லாம் தெரியும். பாருங்கள் இங்கே அந்த சூரிய பகவான் அந்த இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குங்களாங்க? இந்த மாதிரி வீடியோ இந்த வில்லேஜில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பிடிச்சிருக்கானு சொல்லுங்கள். அப்போ தாங்க வந்து தெரியும் எனக்கு. இந்த இலை இந்த பூ இந்த செடி இருக்குது பார்த்திங்களா, இதிலே வந்து கொட்டைலாம் வருங்க. அதில் தான் வந்து நம்ம அந்த சொரிஷத்தேல் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆயில் வந்து இதில் தாங்க வந்து செய்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். பாருங்கள் மக்காச்சோளம் செடியெலாம் வந்து இப்போ தான் வந்து வளர்ந்துட்டுருக்கு பார்த்திங்களா. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பாருங்கள் செடியில் வந்து புழுகு, அதாவது இந்த வெட்டிக்கிளி மாதிரி சின்னதாக ஒன்று இருக்குங்க. அதெல்லாம் வந்து இப்போவே சாப்பிட்டு செடியை வந்து வேஸ்ட் ஆக்கிறது. நாங்கள் வந்து வீட்டுக்கு அந்த சாம்பல்லாம் வந்து இதில் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பூச்சி அவ்வளோ வராதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. கொத்தமல்லி செடி மாதிரி பாருங்கள், இதுதான். இதுலேயுமே வந்து அந்த தனியா செடி மாதிரிலாம் இன்னொன்று வந்து ஒரு கொட்டை வருங்க. அந்த அதில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இவங்க வந்து இந்த வந்து வெயிலில் காய வச்சு குழம்புக்கு வந்து செஞ்சு வந்து அரைச்சி சாப்பிடுவாங்க இந்த கொட்டையை. இதில் வந்து பெருசாக வந்து ஹைட்டாக வருங்க. இந்த செடியில் பார்த்திங்கன்னா நம்ம தொடப்பமாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த செடி வந்து அவ்வளோ ஹைட்டாக வரும். இதை வந்து அந்த கொட்டையில் எடுத்துகிட்டு இதை வந்து தொடப்பமாக யூஸ் பண்ணிக்குவாங்கங்க. இங்கே பார்த்திங்கன்னா எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்கங்க. இது ஃபுல்லாகவே அதாங்க இருக்குது, ஆனால் தெரியாதுங்க, சின்ன சின்னதாக இருக்குது இல்லைங்களா, அதனால் தெரியாது. காலையில் பார்த்திங்கன்னா இது உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மீன்லாம் தெரியுது இல்லைங்களா, காலிஃப்ளவர், இதெல்லாம் போட்டு மீன் குழம்பு தாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த ஒயிலாக் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுதாங்க அது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து முன்னாடி வாயில் வந்து புண்ணாயிடுச்சுன்னு பார்த்திங்க. ஒரு 6 நாள் பார்த்திங்கன்னா நான் என்னால் சாப்பிடக்கூட முடியலைங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி வந்து அவங்க வந்து அந்த பழைய காலத்து முறையில் பார்த்திங்கன்னா மருந்து செஞ்சு தருவாங்க. அது வந்து நம்ம வந்து பாலில் கலந்து வந்து செஞ்சு கொதிக்க வச்சு வந்து நம்ம தடவிட்டு இருந்தோன்னா அதெல்லாம் புண்ணு வந்து நல்லாயிருங்க. எனக்கும் அப்படி தான் ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் மாமனாருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சுங்களா. அவங்களும் ரொம்ப கொஞ்சம் வயசானவங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வைத்தியம் பாருங்கள், அந்த டப்பா கூட எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அவங்களுக்கு வந்து நாங்கள் போய் முன்னாடியே சொல்லியிருந்தோங்க. அப்போ தாங்க அவங்களும் வந்து செஞ்சு வச்சு அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. நாங்கள் வந்து சொல்லிட்டோங்க, இப்போ வர சொல்லியிருக்காங்க. நாங்கள் போய் அந்த மருந்து வாங்கிட்டு வரோம். அந்த மருந்து வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக நானும் காட்டுறேன். எவ்வளோ வந்து அந்த காலத்து மருந்துனாவே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்லதாங்க, டக்குன்னு உடனும் இங்கே குணமாயிரும். இங்கே எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தாங்க யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு வந்து காட்டுறேன். என்ன பண்ணுறீங்க?
சரி சரி. அதில் நீ என்ன செய்ய போற? பூவா செய்ய போறியா? சரி. இப்போ நீ எங்கே போற? இங்கே பாருங்க என் பையனோட. இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்பவே கருப்பாயிட்டாங்க எங்கள் பையன் இந்த வெயிலில் சுற்றி சுற்றியே. என்ன பண்ணுறதுங்க பாருங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மண் அந்த எங்கள் வீட்டுக்கு பின்னாடி நோண்டிட்டு இருந்தாங்க பாருங்கள். இவங்கள வாங்கி வந்து இந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி வந்துடும் இல்லைங்களா, அதனால் அப்படி தாங்க. பாருங்கள் எங்களோட இது வந்து எங்கள் ரோடுங்க. பாருங்கள் மனுஷங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்திங்களா. மரம்லாம் ஃபுல்லாகவே எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைக்கோல்லாம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது எங்களோடது வந்து நாங்கள் வந்து இப்போ விற்றுட்டோங்க. 5500 நான் விற்றுருக்கோம். மாடு வந்து வாங்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இப்போ வந்து வாங்க முடியல. தமிழ்நாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு கண்டிப்பாக மாடு வாங்குவாங்க. பாருங்கள் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது வந்து அவங்களோட வீடு தாங்க. பாருங்கள் மாடுலாம் இருக்குது, இப்படி தாங்க இருக்குது. வாங்க போய் காட்டுறேன். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோழிலாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க நானும் வந்து 23 கோழி வந்து என்னோடது அவித்தில் வச்சு நான் வந்து 23 கோழி வந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 தாங்க இருக்குது. ஒரு கோழி வந்து ஒரு முட்டை 10 ரூபா அப்படிங்கிறனால 230 ரூபாய்க்கு போட்டிருந்தேன். எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அந்த வந்து ஒரு அந்த முதல்ல மாதிரி காமிச்சிருந்தேன் பார்த்திங்களா உடும்பு, அதுதாங்க வந்து சாப்பிட்ருச்சு பாருங்கள். இவங்க வந்து விதைக்கு வந்து மண்ணெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்காங்க பார்த்திங்களா. இப்படி தாங்க வந்து இங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் சின்ன சின்னதாக கோழிலாம் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வந்து செடியில் தெரியுது, வெத்தலை செடி, பாக்கு செடி தாங்க இங்கெல்லாம் வந்து ஃபேமஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து வாய்ஸ் வந்து நான் ஸ்லோவாக பேசுகிறேன், எனக்கு ஒரு மாதிரியே பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால. இதுதாங்க அவங்களோட வீடு. நெக்ஸ்ட் நான் மருந்து வாங்கிட்டு காட்டுறாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இதுதாங்க அந்த வந்து பச்சை வைத்தியம். பாருங்கள் இதெல்லாம் சாப்பிட்டா கறி மீன் அந்த மாதிரி எதுவும் சாப்பிடக்கூடாதுங்க. இங்கே வந்து நாங்கள் வந்து பால் காய வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து இந்த மாதிரி தண்ணி மாதிரி தாங்க இருக்கும். மருந்து வந்து அரைச்சி வச்சுருப்பாங்க. இப்போ இது வந்து நல்லா வந்து கொதிக்கணுங்க. கொதிச்சுன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படியே கட்டிக்காயிரும் இல்லைங்களா, அந்த டைம் வந்து நம்ம எடுத்து வந்து யூஸ் பண்ணணுங்க. இங்கே வந்து இப்படி தாங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த மருந்து. இந்த மருந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நான் போட்டிருந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து புறா குண்டு பாருங்கள். இதில் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து சின்னதாக இருந்தாங்க இல்லைங்களா, அப்போயே வந்து அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு போனதும் பார்த்திங்கன்னா அது வந்து எங்கள் மாமனார் வந்து இப்போ பார்த்துட்ருக்காங்க. அதனால் அவங்களே வந்து விற்று அவங்க வந்து ஏதாச்சும் அந்த உடம்பு சரியில்லாம் அந்த இதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. நான் போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வரட்டுங்களா?